திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வலியுறுத்தி உள்ளூர் மக்கள் பக்தி பாடல்களை பாடி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், அவர்கள் தரப்பில் என்ன கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. திருப்பரங்குன்றம் மலையின் மீது உச்சியின் மீது தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையானது தொடர்ந்து வலியுறுத்தி வந்த சூழ்நிலையில் வழக்குகள் என்பதும் நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனை அடுத்துத்தான் அப்பகுதியினுடைய கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பொதுமக்கள் சார்பாக மயில் சிலை அருகே அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது. மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் தான் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டாம், திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் எனவும், தமிழக அரசே இந்து அறநிலைத்துறையே முருக பக்தர்கள் மனதை புண்படுத்தாதே என்ற பதாகைகள் ஏந்தியவாறு போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. திருப்பரங்குன்றம் உண்ணாவிரதத்திற்கு நீதிமன்றம் சார்பாக அறிவுறுத்தப்பட்டுள்ள நிபந்தனைகளை நாம் பார்த்தோமானால், போராட்டம் என்பது சரியாக காலை 9 மணிக்கு தொடங்கி 5 மணி வரை நடைபெற வேண்டும். 50 நபர்களுக்கு மட்டுமே இந்த அனுமதி என்பதும், அதே போல எந்த கோஷங்களும் எழுப்பக்கூடாது, மந்திரங்கள் மட்டுமே உச்சரிக்க அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. எந்த ஒரு தனிநபருக்கும் அல்லது குழுவிற்கோ எதிராக ஆத்திரமூட்டும் கோஷங்கள் அனுமதி இல்லை, ஒரு மைக் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என பல்வேறு நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் ஊர் மக்கள் சார்பாக 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பட்டி பாடல்கள் பாடிக்கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது நடைபெற்று வருகிற காரணத்தால் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கோ வணிக நிறுவனங்களுக்கோ எந்தவித இடையூறும் இல்லாமல் இருந்து வருகிறது. போலீசாரை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வணிக நிறுவனங்கள் அனைத்தும் வழக்கம் போல் செயல்பட்டு வருகிறது. தற்சமயம் இந்த உண்ணாவிரதம் போராட்டம் என்பது தொடங்கி பத்தி பாடல்கள் முழங்க தற்சமயம் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. மிக சரியாக மாலை 5 மணிக்கு நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவாணன். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வலியுறுத்தி உள்ளூர் மக்கள் பக்தி பாடல்களை பாடி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், அவர்கள் தரப்பில் என்ன கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. திருப்பரங்குன்றம் மலையின் மீது உச்சியின் மீது தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையானது தொடர்ந்து வலியுறுத்தி வந்த சூழ்நிலையில் வழக்குகள் என்பதும் நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனை அடுத்துத்தான் அப்பகுதியினுடைய கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பொதுமக்கள் சார்பாக மயில் சிலை அருகே அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது. மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் தான் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டாம், திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் எனவும், தமிழக அரசே இந்து அறநிலைத்துறையே முருக பக்தர்கள் மனதை புண்படுத்தாதே என்ற பதாகைகள் ஏந்தியவாறு போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. திருப்பரங்குன்றம் உண்ணாவிரதத்திற்கு நீதிமன்றம் சார்பாக அறிவுறுத்தப்பட்டுள்ள நிபந்தனைகளை நாம் பார்த்தோமானால், போராட்டம் என்பது சரியாக காலை 9 மணிக்கு தொடங்கி 5 மணி வரை நடைபெற வேண்டும். 50 நபர்களுக்கு மட்டுமே இந்த அனுமதி என்பதும், அதே போல எந்த கோஷங்களும் எழுப்பக்கூடாது, மந்திரங்கள் மட்டுமே உச்சரிக்க அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. எந்த ஒரு தனிநபருக்கும் அல்லது குழுவிற்கோ எதிராக ஆத்திரமூட்டும் கோஷங்கள் அனுமதி இல்லை, ஒரு மைக் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என பல்வேறு நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் ஊர் மக்கள் சார்பாக 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பட்டி பாடல்கள் பாடிக்கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது நடைபெற்று வருகிற காரணத்தால் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கோ வணிக நிறுவனங்களுக்கோ எந்தவித இடையூறும் இல்லாமல் இருந்து வருகிறது. போலீசாரை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வணிக நிறுவனங்கள் அனைத்தும் வழக்கம் போல் செயல்பட்டு வருகிறது. தற்சமயம் இந்த உண்ணாவிரதம் போராட்டம் என்பது தொடங்கி பத்தி பாடல்கள் முழங்க தற்சமயம் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. மிக சரியாக மாலை 5 மணிக்கு நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவாணன்.